ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு சரண்யா கெமிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, பாலிடெக்னிக் டிஆர்பி கெமிஸ்ட்ரி. இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் எக்ஸாம் டேட் தெரியல. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறத நிறுத்தாமல் படிங்க. எப்பயுமே கெமிஸ்ட்ரி என்னென்னா டச்லேயே இருந்தால் தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அடுத்து என்னென்னா, இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் 12 யூனிட்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம 12 யூனிட்ஸே கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆனால் அந்த 12 யூனிட்ஸே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால பர்டிகுலராக ஒரு சில யூனிட்ஸ் இந்த யூனிட்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க, அடுத்து இந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் என்னன்றது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னென்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் யூனிட் 1ல் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது எரர் மெத்தட்ஸ், எரர் அனலைசிஸ் அண்ட் எரர் அக்யூரசி அதெல்லாமே பார்க்குறது. ஃபஸ்ட் நான் அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் எடுத்துருக்கேன், ஈஸியாக நமக்கு புரிகிறது தான் அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ். ஸோ அதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் குரோமட்டோகிராஃபி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். குரோமட்டோகிராஃபியோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதனோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரினா என்னன்னு பார்ப்போம். இப்போது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இஸ் எ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி that deals with separation, identification and determination of compound in a sample. நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சாம்பிளோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன, டிட்டர்மினேஷன் என்ன, ஒரு காம்பவுண்ட் எடுத்தாலோ அது நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்க்க தான் இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ என்ன சொல்கிறோன்னா, analyte is the substance to be identified, டிடெக்டர் ஆர் செப்பரேட்டர் ஆஃப் சேம் மேனர். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாம்பிள் எடுத்ததால அதை என்ன பண்ண போகிறோம், என்ன சாம்பிள், அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறது தான் என்னென்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. சம் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா. அடுத்தது குரோமட்டோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். குரோமட்டோகிராஃபினா என்ன அப்படியே டைரெக்டாக சொல்லணும்னா இட்ஸ் அ கலர். ஓகே, இப்போ குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸும் இருக்குது. அதனால் அசர்டேஷன் கேட்டாலும் கேட்பாங்க, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாலும் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் பாருங்கள். குரோமட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரோமட்டோகிராஃபி ஃப்ரம் க்ரீக் குரோமான்றது க்ரீக் வேர்டு. குரோமானா என்னென்னா கலர், கிராஃபின்னா என்னென்னா டு ரைட், கலர் டு ரைட் அப்படின்றது தான் என்னென்னா குரோமட்டோகிராஃபி இஸ் த கலெக்டிவ் டேர்ம் ஃபார் எ செட் ஆஃப் லெபார்டரி டெக்னிக்ஸ். லெபார்டரியில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் என்னென்னா இந்த குரோமட்டோகிராஃபி ஃபார் த செப்ரேஷன் ஆஃப் த மிக்சர். ஏதோ மிக்சர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து எடுக்கிறது அப்படி சொல்லுவாங்க, அதுதான் இந்த குரோமட்டோகிராஃபி. செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்போனண்ட் ஆஃப் எ மிக்சர் பிட்வீன் 2 phases. 2 நிலைமையில் நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸ். இந்த ஃபேஸில் 2 டைப் ஆஃப் ஃபேஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேஷ்னரி ஃபேஸ், அண்ட் மொபைல் ஃபேஸ். ஸ்டேஷ்னரி ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் ஆர் லிக்யூட் தான் ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அடுத்து மொபைல் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிக்யூட் ஆர் கேஸ், ஓகேங்களா. ஒன்றா ஸ்டேஷ்னரி ஃபேஸில் சாலிடாகவும் இருக்கலாம், லிக்யூடாகவும் இருக்கலாம். மொபைல் ஃபேஸில் அப்படி பார்க்கும்போது லிக்யூட் ஆர் கேஸாக இருக்கலாம். அடுத்தது அதுக்கான பிரின்சிபல். இப்போ குரோமட்டோகிராஃபினா என்ன, அதனோட பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். ஸோ குரோமட்டோகிராஃபி யூஸ்வலி கன்சிஸ்ட் மொபைல் ஃபேஸ் அண்டு ஸ்டேஷ்னரி ஃபேஸ், 2 ஃபேஸும் இருக்குது. அடுத்தது இந்த மொபைல் ஃபேஸ் ரெஃபர் டு மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு பி செப்பரேட் டிசால்வ்டு இன் எ லிக்யூட் ஆர் கேஸ். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லிக்யூட் ஆர் கேஸில் என்னென்னா இந்த மொபைல் ஃபேஸ் இருக்கும். அடுத்தது இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் போரஸ் சாலிட் மேட்ரிக்ஸ் த்ரூ விச் த சாம்பிள் கண்டெயின் இன் த மொபைல் ஃபேஸ் பெர்கோலேட்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போது என்னென்னா பிரின்சிபல் என்ன சொன்னால், ஒன்று எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த குரோமட்டோகிராஃபினா மொபைல் ஃபேஸ் அண்டு ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் த மிக்சர். அடுத்தது இந்த மொபைல் ஃபேஸ் நம்ம டைரெக்டாக இப்படி சொல்லணும்னா மொபைல் ஃபேஸும் ஸ்டேஷ்னரி ஃபேஸும் இன்ட்ராக்ஷன் ஆகிட்டு ஒரு காம்பவுண்டை செப்ரேஷன் பண்ணுறது தான் என்னென்னா இந்த குரோமட்டோகிராஃபியோட மெயின் பிரின்சிபலோட ட்ரிக்ஸ்.
அப்படியே டைரெக்டாக நம்ம சொல்லலாம். மொபைல் ஃபேஸ் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் ஆகிட்டு ஒரு காம்பவுண்டை செப்பரேஷன் பண்ணுறது அப்படின்றது. இப்போது குரோமட்டோகிராஃபினா என்ன, அதுக்கான டீட்டெயில் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் டீட்டெயில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபி. குரோமட்டோகிராஃபி டைப்ஸ் என்னென்னா, இந்த குரோமட்டோகிராஃபி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் பர்டிகுலராக உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்தந்த டைப்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி. ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி. அடுத்தது பேப்பர் குரோமட்டோகிராஃபி, 18 லேயர் குரோமட்டோகிராஃபி. இதை டிஎல்சி சொல்லலாம், இது பிசின்னு சொல்லலாம். அடுத்து கேஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி, ஜிஎல்சி நம்ம சொல்லலாம். அடுத்து அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி, ஹை ப்ரெஷர் குரோமட்டோகிராஃபி. அடுத்தது ஜெல் குரோமட்டோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ ஹெச்பிஎல்சி இருக்குது. ஹெச்பிஎல்சி ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபியும் இருக்குது. ஸோ இதில் அனதர் ஒன் என்னதுன்னா ஹெச்பிஎல்சி. இது பேர் என்னென்னா ஃபுல் ஃபார்ம் என்ன, ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி. அடுத்தது ஹை ப்ரெஷர் குரோமட்டோகிராஃபி இருக்குது. அடுத்து ஜெல் குரோமட்டோகிராஃபி இருக்குது. உங்களுக்கு அனலிட்டிக்கல் யூனிட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, டெக்னிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது principle and applications absorption, partition, exchange, solvent extraction. அடுத்து chromatography methodsல particularly TLC, HPLC, GC. ஸோ இந்த டிஎல்சியும் கொடுத்துருக்காங்க, தீன் லேயர் குரோமட்டோகிராஃபி. அடுத்து கேஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி. அடுத்தது அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி. அடுத்தது ஹெச்பிஎல்சியும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது, அதனோட அப்ளிகேஷன்னா என்ன, அடுத்து வந்து அதனோட பிரின்சிபல் அப்படின்றத நம்ம குரோமட்டோகிராஃபியில் பார்க்கணும். அடுத்தது அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க, குரோமட்டோகிராஃபியோட அப்ளிகேஷன். ஸோ குரோமட்டோகிராஃபி ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் த செப்ரேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் வந்து செப்பரேட் அவுட் பண்ணுறதுக்காகவும், அடுத்து ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறோம். எந்த குரோமட்டோகிராஃபியாக இருக்கலாம், ஒன்று அப்சார்ப்ஷனாக இருக்கலாம், அயன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், கேஸ் லிக்யூடாக இருக்கலாம், ஹை ப்ரெஷர் குரோமட்டோகிராஃபி, ஹெச்பிஎல்சி, ஜெல் குரோமட்டோகிராஃபி. ஸோ இது எல்லாமே இருக்கலாம். அடுத்தது இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த அனலைஸ் ஆஃப் த ட்ரக் ஹார்மோன்ஸ். நம்ம மருந்துகள் தயாரிக்கவும் இந்த குரோமட்டோகிராஃபி யூஸ் ஆகுது. ஒரு சில தாவரங்கள்லேருந்து எடுக்கிற மருந்துகள் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை மருந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த குரோமட்டோகிராஃபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரக் ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ். அடுத்தது ஹெல்ப்ஃபுல் ஃபார் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் காம்ப்ளெக்ஸ் மிக்சர். இப்போ குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் இருக்கு இல்லையா, ப்ராக்டிக்கல், அதுலேயும் நமக்கு என்னென்னா இந்த குரோமட்டோகிராஃபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீனோட மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில நான் கொஷின்ஸ் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி ரிலேட்டடாக கொஷின் எடுத்திருக்கேன். அந்த கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 1. Chromatography is a physical method that is used to separate and analysis. அப்போது குரோமட்டோகிராஃபி ஒரு ஃபிசிக்கல் மெத்தட் சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், செப்பரேட் டு அனலைஸ். எதை யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் மிக்சரா இல்லை, காம்ப்ளெக்ஸ் மிக்சரா, எஸ் காம்ப்ளெக்ஸ் மிக்சராக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். விஸ்கஸ் மிக்சராகவும் இல்லை, மெட்டல்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணல. எதுக்கு செப்பரேட் பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸ் மிக்சர், 2 மிக்சர்ஸ் வந்து நம்ம செப்பரேட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஷின் நம்பர் 1 ஆன்சர் என்னது, காம்ப்ளெக்ஸ் மிக்சர். அடுத்து in chromatography stationary phase can be dash supported on a solid. ஸோ எதை சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாலிட் எதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஸ்டேஷ்னரி ஃபேஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சாலிட் ஆர் கேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ என்னவா இருக்கோ, சாலிட் ஆர் லிக்யூடாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போது சாலிட் ஆர் லிக்யூட். ஓகேங்களா? அடுத்தது in chromatography which the following can be mobile phase be made up. இந்த mobile phase எதால made up ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது liquid or gas. இப்போது ஸ்டேஷ்னரி ஃபேஸ்க்கும் மொபைல் ஃபேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டேஷ்னரி ஃபேஸ்னால் சாலிட் லிக்யூட் இருக்கும், எஸ் அண்ட் எல். அடுத்தது மொபைல் ஃபேஸ்னால் லிக்விட் ஆர் கேஸ், எல்ஜி.
எல்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்எல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஷார்ட்கட் நம்ம எஸ்எல்னா எஸ்ன்றது எஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே சாலிட் லிக்யூட். ஓகேங்களா. மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது எல் மொபைல், அப்படி எல்ன்றது எல் கேஸ். அப்போது லிக்யூட் ஆர் கேஸ். ஸோ இதுதான் நமக்கு சிம்பிள் ட்ரிக்காக இருக்கும். அண்டு இது வந்து இதே மாதிரி கொஷின் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம் பேஸ்டு கொஷின் தான் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணால் அப்சார்ப்ஷன் குரோமடோகிராஃபி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.